குழந்தைகளா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குழந்தைகளா? இன்று நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் 2ஆம் வகுப்பு இலக்கணம் பக்க எண் 18 மற்றும் 19. நீங்கள் எல்லாரும் சங்கத்தமிழ் இலக்கண புத்தகத்தில் பக்கம் 18 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்களா? நம்ம இன்றைக்கி மையங்கொல்லிகளை பற்றி பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பில் நம்ம மையங்கொல்லிகளை பற்றி தான் பார்த்தோம். தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மையங்கொல்லிகள் அப்படின்னா என்ன? ஒரே ஓசை உடையதாகவே இருக்கும், ஆனால் நமக்கு இதுவா அதுவா என்ற ஒரு குழப்பத்தை அளிப்பதாகவே இருப்பது எது? மையங்கொல்லிகள். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இங்கே இல், 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 இந்த மாதிரி சாதாரண லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம் இருக்குது. இதை இல்ன்னு சொல்கிறோம். ஆனால் இது ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், ஒவ்வொரு விதமான இல் தான் வந்திருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே இல் வந்திருக்காது. இதுக்கான வேறுபாடுகள் நம்ம படிக்க தெரிஞ்சுக்குவோம். சரி, வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவதாக பாருங்கள், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ், இந்த தமிழுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல சிறப்பு லகரம் வரும். சிறப்பு லகரத்தை நம்ம அதிகமாக அழுத்தி சொல்லணும். தமிழ் இல். சரிங்களா? அடுத்து உயிர் குறில்கள் 5. இது சாதாரண லகரம். இதை நம்ம எப்படி சொல்லணும்? இல். உயிர் குறில்கள் 5. உயிர் குறில்கள் 5. அதாவது உயிர் குறில்கள்னா என்ன? அ, இ, உ, ஏ, ஓ. இவையெல்லாம் உயிர் குறில். உயிர் நெடில்கள் 7. உயிர் நெடில்களுக்கு பாருங்கள், நெடில் இந்த இல் சாதாரண லகரம் இல், இல் நெடில்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இவையெல்லாம் உயிர் நெடில்கள். அடுத்து பாருங்க, தாழ்பால் எங்கே? தாழ்பால் எங்கே? இது அழுத்தம் கொடுக்கணும். இதை விட சற்று அழுத்தம் குறைவாக இதை சொல்லணும். தாழ்பால் எங்கே? அடுத்து பாருங்க, வெள்ளம் வற்றியது. வெள்ளம் வற்றியது பொது லகரம் வருது. பார்த்தீங்களா? ஒரே ஓசை உடையதாக தான் இருக்கும், ஆனால் பொருள் வேறுபடும். அடுத்து பாருங்க, இந்த லா, ல, ல வேறுபாடுகளை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கம் 18 எடுத்துட்டீங்களே, அதில் பாருங்கண்ணா, முதலாவதாக பாருங்கள், வினாயின் 1 டேஸ் இனிப்பாக இருக்கும். வினாயின் 1 பாருங்கள், டேஸ் என்னவாக இருக்கும்? இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான விடை பாருங்கள், லட்டு. இந்த லகர வேறுபாடோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லகர வேறுபாடை தான் பார்க்க போகிறோம். லட்டுன்னு இருக்கு 2 பக்கமும். எந்த லட்டு வரும்? இந்த லட்டு தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்து, மழை பெய்தால் வெள்ளம் வரும். எந்த இல் வரும்? இந்த இல் தான், பொது லகரத்துக்கு வர இல் தான் வரும். மழை பெய்தால் வெள்ளம் வரும். அடுத்து பாருங்க, சாலையில் டேஸ் இருக்கும். டேஸ் இருந்தது? பள்ளம். சாலையில் என்ன இருந்துச்சு? பள்ளம். எந்த இல் வரும்? பொது லகரம் வரும். வினாயின் 4 டேஸ் பெய்தது? மழை. மழை, இந்த மழை தான் வானிலிருந்து பொழிகிற மழை துளிகளை சொல்லும். இது மழை. இந்த மழை எதுனா உயரமாக இருக்கிற மலைகளை சொல்லும். அடுத்து, சமையலில் போடுவது புளி. இந்த லீ சமையலில் நம்ம பயன்படுத்துகிற புளியை குறிக்கும். சரியா? இந்த லீ விலங்கை குறிக்கும். அடுத்து பாருங்கள், யானை ஒரு விலங்கு. எந்தெல்லாம் வரும்? சாதாரண லகரம் தான் வரும். விலங்கு. நான் பள்ளிக்கு போவேன். பள்ளிக்கு பொது லகரம் வரும். பள்ளிக்கு போவேன். இந்த இல் பொருள் வேறுபடும். சுவற்றில் இருக்கும் பள்ளியை குறிக்கும். அடுத்து பாருங்க, டேஸ் இனிக்கும்? பழம். பழம் இனிக்கும். அடுத்து, காயம் பட்டால் வலிக்கும். எது வலிக்கும்? இதுதான், இந்த லகரம் தான் வரும். சாதாரண லகரம். காலையில் டேஸ் வேண்டும்? குளிக்க வேண்டும். குளிக்க, எந்த லீ? பொது லகரம். குளிக்க வேண்டும். காலையில் குளிக்க வேண்டும். சரிங்களா கண்ணா? அடுத்து பாருங்க,
அடுத்து இருக்குரிய சில வேறுபாடுகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், நோய்களை போக்குபவர் யார்? மருத்துவர். இந்த தான் வரும். வேர் பலா இனிக்கும். வேர் பலா இனிக்கும் இந்த தான் வரும். அடுத்து பாம்பு புற்றில் கரையான். இந்த இருக்கு அழுத்தம் கொடுத்து சொல்லணும். பாம்பு புற்றில் கரையான். அடுத்து பாருங்க, உறவினர் வருகை இனிமை. உறவினர் வருகை இனிமையாக இருக்குமா? இந்த தான் வரும். அடுத்து பாருங்க, மரத்திற்கு பறவைகள் தங்க வந்தன. மரத்திற்கு இந்த தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கண்ணா, ரகர வேறுபாடு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பாருங்கள், முதலாவதாக என்ன இருக்குது? மின்சார தொடர் வண்டியை டேஸ் என்போம். மின்சார தொடர் வண்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரயில். இந்த ரகரம் தான் வரும். சாதாரண ரகரம். இந்த ரகரம் தான் வரும். சரிங்களா? அடுத்து மரத்தை அறுப்பது ரம்பம். எந்த ரா வரும்? இந்த ரா வரும். அடுத்து வைகை என்பது ஆறு. அழுத்தம் கொடுத்து சொல்லணும். ஆறு. அடுத்து சரியான நேரத்தில் படிக்க வேண்டும். சரியான நேரத்தில் படிக்க வேண்டும். எந்த ரகரம் வரும்? இந்த ரகரம் தான் வரும். அடுத்து இனிப்பாக இருப்பது கரும்பு. இனிப்பாக இருப்பது எது? கரும்பு. சாதாரண இந்த ரூ தான் வரும். அடுத்து பாருங்கள், டேஸ் முகம் அழகாக இருக்கும். சிரித்த முகம் அழகாக இருக்கும். இந்த ரா தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், டேஸ் உடலுக்கு நல்லது. உடற்பயிற்சி. உடற்பயிற்சி உடலுக்கு நல்லது. அடுத்து பாருங்கள், இந்த ரகரம் அழுத்தம் கொடுக்குற இந்த ரகரம் தான் வரும். வள்ளினத்தில் வர கசட தபரில் வரல அந்த ரகரம். அடுத்து பாருங்கள், டேஸ் வளர்த்தால் மழை வரும். மரம் வளர்த்தால் மழை வரும். ஏணி மேல் ஏறு. ஏணி மேல் ஏறு. இந்த ரூ தான் வரும். இந்த ரகரம். அடுத்து பாருங்கள், ஆணி கூராக இருக்கும். கூராக. இந்த ரகரம் தான் வரும். இடையின ரகரம் தான் வரும். சரிங்களா குழந்தைங்களா? புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் ஒரே மாதிரி ஓசை உடையதாகவே இருந்து நமக்கு குழப்பத்தை தருவதாக அமைவது தான் மையங்கொலிகள். அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத போகிறோம். சுவற்றில் இருப்பது பள்ளி. சுவற்றில் இருப்பது என்ன? பள்ளி. சரிங்களா? அடுத்து வினாயன் 2, ஆற்றின் ஓரம் கரை. ஆற்றின் ஓரம் இரு கரைகள் இருக்கும்ல, அதை தான் இந்த ரகரம் தான் வரும். ஆற்றின் ஓரம் கரை. நீரை தருவது, நமக்கு நீரை தருவது எது? மழை. இந்த லகரம் சிறப்பு லகரம் தான் வரும். மரத்தில் அடிப்பது ஆணி. இந்த நகரம் தான் வரும். ஆடு புல் தின்னும். புல் சாதாரண லகரம் தான் கண்ணா வரும். ஆடு புல் தின்னும். அடுத்து வானின் நிறம் நீலம். சாதாரண லகரம் தான் வரும். வானின் நிறம் நீலம். பசு பால் கொடுக்கும். பால் சாதாரண லகரம். பசு பால் கொடுக்கும். அறம் செய்ய விரும்பு. எந்த ரகரம் வரும்? இந்த ரகரம் தான் வரும். அறம் செய்ய விரும்பு. குரங்கின் வால் பாருங்கள், எந்த லகரம் வரும்? சாதாரண லகரம் தான் வரும். அடுத்து பாருங்கள், மரம் மழை தரும். மரம் எந்த ரகரம் வரும்? சாதாரண லகரம். இடையின ரகரம் தான் வரும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இது புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு மையங்கொலிகள்? இதை நீங்கள் பல வார்த்தைகளை எழுதி பழகும் பொழுது தான் உங்களுக்கு அதோடைய வேறுபாடுகளை தெரியும். சரிங்களா? சரிக்கண்ணா, இன்றைய வீட்டு பாடம் பாருங்கள். இலக்கணம் மையங்கொலிகள் தான். பக்க எண் 17 உள்ளவற்றை செய்து அனுப்புவோம். அதாவது பக்கம் 17 உங்களுக்கு இந்து இது நகர வேறுபாடெல்லாம் இருக்குது. நம்ம அந்த பகுதியை பார்த்துருக்கோம். பக்கம் 17 உள்ளவற்றை மட்டும் நீங்கள் செய்து அனுப்புங்க. சரிங்களா குழந்தைங்களா? இன்றைய வகுப்பு பிடித்திருந்ததா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.